நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இன்டர்மீடியட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இன்டர்மீடியட் அப்படின்னா ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இடையில இருக்காதான் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டர்மீடியட்னா என்னன்னா, இப்போ ஒரு அன்பாயில்டு மில்க் இருக்குது, அதுக்கு ரியாக்டண்ட்டாக அன்பாயில்டு மில்க் இருக்குது, நமக்கு ப்ராடக்டாக நமக்கு காஃபி கிடைக்கணும். இப்போ அந்த அன்பாயில்டு மில்கை நம்ம பாயில் பண்ணி சுகர் போடுறோம். அப்போ நம்ம பாலாக நமக்கு கிடைக்குமா? அப்போ அதில் காஃபி பவுடர் கலந்தோன்னா நமக்கு ப்ராடக்ட் காஃபியாக கிடைச்சிரும். அப்போ ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு மில்க் கிடைக்குதுல்ல, அதுதான் இன்டர்மீடியேட். ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இடையில கிடைக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ அந்த இன்டர்மீடியேட் ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. என்னென்ன அப்படின்னா கார்போ கேட்டையான், கார்போ ஆனையான் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. இப்போ அந்த கார்போ கேட்டையான், கார்போ ஆனையான்னா என்னங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்மால் பேசிக்ஸ் பார்த்துடலாம். இப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 இந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கும். ஓகே, இது கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. அதை நம்ம எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர்பிட்டால்ல 2 ஆட்டம் ஃபில் ஆகலாம், பி ஆர்பிட்டால்ல 6 ஆட்டம் ஃபில் ஆகலாம். ஓகேவா? இப்போ மொத்தம் 6 அட்டாமிக் நம்பர் இருக்கா? கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. அப்போ இதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபுல்லாக ஃபில் பண்ணோம். இப்போ இது ஃபுல்லாக ஃபில் ஆகலை, 6 எலக்ட்ரான்ஸ் இதில் ஃபில் ஆகலை. அப்போ இதில் 4 தான் இருக்கா? அப்போ இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்பனுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கார்போ கேட்டையான், கார்போ ஆனையானுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கார்பனுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் சொன்னோமா? அப்போ இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னா இது ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இருந்து ஒரு பாண்ட் கம்மியாகுது அப்படின்னா இங்க கார்போ கேட்டையான் வந்துடும், அதாவது ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஓகே, இதுவே இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட இன்னொரு எலக்ட்ரான் ஆட் ஆச்சு அப்படின்னா அது மைனஸ் சார்ஜ், அதாவது கார்போ ஆனையான் இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொருக்குள்ள மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும், ரெடி டு மிங்கிள். ஓகேயா? இப்போ இது சிங்கிளா இருக்கு, இது ஒரு இதோட மிங்கிள் ஆக ஆரம்பிக்குது. அந்த மிங்கிள் ஆனது கூட இன்னொன்று எக்ஸ்ட்ரா மிங்கிள் ஆச்சுன்னா அது கார்போ ஆனையான். ஓகேயா? இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நமக்கு ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? அப்போ எப்படி 8 எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கார்பன் பக்கத்துல 4 பாண்ட் இருக்கா? இப்போ ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது 1 2 3 4 5 6 7 8. இந்த கார்பனை சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த கார்பனை சுத்தி 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அதனால இது 6 செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கும். எதனால அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்போ 4 கார்பனுக்கு பக்கத்துல 4 பாண்ட் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். இப்போ ஒரு இது கம்மியா இருக்கு, அப்போ இங்க கார்போ கேட்டையான், அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க கார்போ கேட்டையான். இது அன்ஸ்டேபிளா இருக்கு. இதோட பேர் எத்தில் கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அன்ஸ்டேபிளா இருக்கிறத ஸ்டேபிளா மாத்துறதுக்கு நம்ம 2 வேஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? அது என்னென்ன வேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியோஃபைல் எலிமினேஷன் அப்படி 2 வே யூஸ் பண்றோம். ஓகேயா? இப்போ நியூக்ளியோஃபைல பார்த்தோம் அப்படின்னா, அந்த நியூக்ளியோஃபைல்ல பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஓகேவா? பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறது தான் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிமினேஷன் அப்படின்னா ஒரு ஆட்டமையே ரிமூவ் பண்ணுறது தான் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் கூட ஒரு நியூக்ளியோஃபைல் நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா? இந்த நியூக்ளியோஃபைல், அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடி டு மிங்கிள், ஒரு இதோட மிங்கிளாக தான் இது ட்ரை பண்ணும். ஓகேயா? அப்போ இந்த நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும். இது டொனேட் பண்ண ரெடியா இருக்கு, இது மிங்கிளாக ரெடியா இருக்கு. அப்போ இதை இங்க நம்ம டொனேட் பண்றோம். டொனேட் பண்ணும் போது இந்த நியூக்ளியோஃபைல் இங்க அட்டாச் ஆயிக்குது. அப்போ இங்க அட்டாச் ஆனோன்னா இங்க 4 பாண்ட் வந்துச்சா, அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சா. அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் வந்தோன்னா இது ஸ்டேபிளா மாறிடுது. ஓகேயா? இப்போ இதே மாதிரி எலிமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ எலிமினேஷன்ல அதே காம்பவுண்ட் எடுத்துக்கோம். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது வந்து ஆல்பா பொசிஷன், இது வந்து பீட்டா பொசிஷன். ஓகேயா? இப்போ எலிமினேஷன்ல பீட்டா பொசிஷன்ல இருக்கு கார்பனோட அட்டாச் ஆயிருக்க ஒரு ஆட்டம் வந்து ரிமூவ் பண்ணா எலிமினேட் பண்ணோன்னா இதுல வந்து ஆட்டம் மட்டும்தான் எலிமினேட் ஆகுது, எலக்ட்ரான்ஸோட ரிமூவ் ஆகுது இல்லை. அப்போ இந்த ஆட்டம் மட்டும் ரிமூவ் ஆயிட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க வந்து அட்டாச் ஆகி நமக்கு வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணும். இங்க வந்து டபுள் பாண்டு ஃபார்ம் பண்ணும். இப்போ டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் பண்ணிடுச்சா? இப்போ இது என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இது வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ வந்து இது வந்து ஸ்டேபிளா இருக்கா? இது வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ வந்து இது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ எலிமினேஷன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம்னா டபுள் பாண்ட் ஆகுது, நமக்கு ஸ்டேபிளா வந்தது. இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியன் பார்க்கும்போது நமக்கு வந்து டெர்ஷரி கார்போகேட்டியன் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. எதை விட அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டியனை விட. இதை விட பிரைமரி கார்போகேட்டியன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த செகண்டரி கார்போகேட்டியன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி, இது வந்து டெர்ஷரி. ஓகேவா? இப்போ இங்கே செகண்டரினா இந்த செகண்ட் பொசிஷனில் கார்போகேட்டியன் இருக்கனால இது செகண்டரி கார்போகேட்டியன்னு சொல்கிறாங்க. இதை விட டெர்ஷரி அதிகமாக இருக்கனால நம்ம வந்து டெர்ஷரி கார்போகேட்டியனை நம்ம மாற்றுறோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா 1,2 ஷிஃப்ட் மூலியமா நம்ம வந்து இதை ஸ்டேபிளாக மாற்றுறோம். ஓகேவா? அது என்ன 1,2 ஷிஃப்ட் அப்படின்னா இங்க இருக்க கார்பன், இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன்ல இருந்து ஒரு ஆட்டமை எடுத்து இந்த கார்பன்ல அட்டாச் பண்றதுதான் வந்து 1,2 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இதுதான் வந்து 1,2 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது மாத்தினக்கு அப்புறம் இது இங்க இருக்கிறது வந்து இங்க அட்டாச் ஆனோன்னா நமக்கு இங்க வந்து கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆகுதா? அப்போ வந்து இங்க டெர்ஷரி கார்போகேட்டியனா வந்தது. இது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த அல்கீன்ஸ் குரூப் இருக்குல்ல, இந்த அல்கீன்ஸ் குரூப்ல இங்க இருக்க கார்பன் வந்து ஒரு குரூப்பா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஆசிட் வந்து ஆட் பண்றோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வந்து நம்ம ஆட் பண்றோம். நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும் போது இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆகி இந்த பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகுது. இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு நமக்கு வந்து இங்கே இருக்க ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆனால் H3 மாறிடுமா? H3 மாறிடும். இங்கே இருக்க டபுள் பாண்டு வந்து சிங்கிள் பாண்டாக மாறி இங்கே வந்து கார்போகேட்டையானா மாறிடும். இங்கே வந்து இருக்கு பாருங்க. ஓகே, இங்கே வந்து கார்போகேட்டையானா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1,2 ஷிஃப்ட். அப்போ இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன்ல இருந்து ஒரு ஆட்டமை இங்கே வந்து கொடுக்குறோம். அப்போ இங்கே வந்து கொடுக்கும் போது இந்த மாதிரி வந்துருமா? அப்போ வந்து இந்த கார்போகேட்டியன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொசிஷனில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். எலிமினேட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து அல்கீன் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஒன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு மைக்ரேட் ஆகிறதான் வந்து மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருக்காங்க. மைக்ரேஷன் ஆஃப் அன் ஆட்டம் ஆர் குரூப் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் வித் இன் அ மாலிகூல். ஓகே, மோஸ்ட்டாக வந்து இது 1,2 ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்கும்போது 6 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்கே பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 எலக்ட்ரான்ஸும் இருக்கும் போது தான் நமக்கு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஆக்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்காது. அப்போ 6 எலக்ட்ரான்ஸும் இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து மைக்ரேஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்ரேட்டிங் குரூப் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா கார்பனா இருக்கலாம், ஹைட்ரஜனா இருக்கலாம், ஆக்சிஜனா இருக்கலாம். ஓகேவா? இதான் வந்து மைக்ரேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. அது என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆனையோனோட்ரோபிக், கேட்டையோனோட்ரோபிக், புரோட்டோட்ரோபிக், மைக்ரேஷன் ஆரிஜின், மைக்ரேஷன் டெர்மினஸ், இன்ட்ராமாலிகுலர், இன்டர்மாலிகுலர் அப்படின்னு 7 டைப்ஸ் இருக்கு. 7 டேர்ம்ஸ் இருக்கு. ஆனியோனோட்ரோபிக் அப்படின்னா ஆனியோனோட்ரோபிக்னா இந்த எலக்ட்ரானும் இந்த ஆட்டமும் சேர்ந்து நமக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது ஆனியோனோட்ரோபிக்னு சொல்லுவாங்க. கேட்டையோனோட்ரோபிக் அப்படின்னா இந்த ஆட்டம் மட்டும் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது தான் வந்து கேட்டையோனோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோட்ராபிக் அப்படின்னா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றது தான் புரோட்டோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரேஷன் ஆரிஜின் அப்படின்னா இப்ப இங்க இருக்க கார்பன் இருக்குல்ல, இங்க இந்த கார்பன்ல இந்த இதுதான் வந்து மைக்ரேஷன் ஒரிஜின் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருந்து தான் ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகுறத வந்து மைக்ரேஷன் ஒரிஜின் சொல்லுவாங்க. எங்க போய் சேருதோ அது பேர் மைக்ரேஷன் டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இன்ட்ரா மாலிகுலர் அப்படின்னா அந்த மாலிகுல்குள்ளேயே நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுறது தான் வந்து இன்ட்ரா மாலிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது இந்த டபுள் இங்கே இருக்க குரூப் வந்து இந்த பிக்கு வந்து அட்டாச் ஆகுதுல்ல, இதுதான் வந்து இன்ட்ரா மாலிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் மாலிகுலர் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது, அதில் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுல்ல, இந்த இங்கே இருக்க குரூப்பும் இங்கேயும் இங்கே இருக்க குரூப்பும் இங்கேயும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுல்ல, இதை தான் வந்து இன்டர் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ ஸோ இவ்வளோ தான் வந்து மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.